கிறிஸ்டியன் ஸ்தாபனத்தார் நடத்தப்படும் கர்த்தருக்குள் புதுவாழ்வு என்றதான நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் என்றது இன்றைக்கு நீங்க வாஞ்சியா இருக்கிறத ஆண்டவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அடியானை கொண்டு உங்களோடு கூட பேச இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பேச இருக்கிறதான தலைப்பு கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருங்க. அல்லேலூயா. இந்த காலத்தில் சத்ருவானவன் நம்முடைய ஆத்துமாவை அழிப்பதற்காக, நம்முடைய சந்தோஷத்தை அழிப்பதற்காக, நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நசுப்பிக்கும்படியாக இந்த நாட்களிலே சத்ருவானவன் அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் கல் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. சத்ருவானவன் இந்த ஆண்டிலே நமக்கு கிடைக்க வேண்டியதான நன்மைகளை, நமக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதங்களை தரவிடாமல் பறித்து கொண்டிருக்கிறதான அனுபவங்கள் இன்றோடு மாறப்போகிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டிலே ஆண்டவர் தந்ததான வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு சத்ருவானவன் நம்மை எவ்வளவாய் நெருக்கி கொண்டிருக்கிறான். சத்ருவானவன் இவ்வகையிலே நம்முடைய ஆத்மாவிலே பலனடைய கூடாதபடி அவன் எவ்வளவாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நாளுக்கு நாட்களாக நாம் பார்க்கும் பொழுது முன்னேறக்கூடாதபடி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சரிவர நடைமுறைக்கு செல்லாதபடி, ஒரு ஆசீர்வாதமான பாதையில செல்லாதபடி சத்ருவானவன் தடங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சத்ருவானவன் அநேக விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இது எதற்காக தெரியுமா? ஆண்டவருடைய கையில இல்லாம இருக்கிறதுனால தான். ஆண்டவருடைய கைக்குள்ள அடங்கி இல்லாம இருக்கிறதுனால தான் சத்ருவானவன் எளிதிலே அவனுடைய வலையில நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லி இருக்குது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, எவனை கடித்து சாப்பிடுவோன் அல்ல. அந்த வசனத்துல போட்டு இருக்கு, எவனை விழுங்கலாமோ, இவனை எப்படி நான் விழுங்குவேன், இவனுடைய வாழ்க்கையை நான் எப்படி நசிப்பிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நார்மலா ஒரு ஆள் சாப்பிடணும்னா, ஒரு ஆகாரத்தை சாப்பிடணும்னா கடிச்சு தான் சாப்பிடுவாங்க. கடிச்சு சாப்பிட்டாதான் அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும், அதில் சாப்பிட்டாதான் ஒரு திருப்தி அடைய முடியும். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி விழுங்குறது என்று சொல்லும் பொழுது கடிக்காமலே அப்படியே லவக்குன்னு விழுங்குறது தான். அப்போ அவன் என்ன வகையில் அவன் பசியா இருந்திருப்பான், அவன் என்ன வகையில் அவன் வெறியா இருக்கணும். நம்ம குறித்து இவன் ஆண்டவரை ஆராதிக்கிறான்ப்பா, இவன் நல்ல வழியில செல்றான்ப்பா, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மேல நோட்டம் கொண்டு வைத்திருக்கிறான். அல்லேலூயா.
நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரக்கூடாதபடி சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய ஆத்துமாவை விழுங்கும்படியாக, நம்முடைய சரீரத்தை விழுங்கும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதத்தை விழுங்கும்படியாக, நம்முடைய நன்மைகளை விழுங்கும்படியாக, நம்முடைய சந்தோஷங்களை, நம்முடைய நிம்மதிகளை விழுங்கும்படியாக அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. சத்ருவானவன் அவன் சும்மா இல்லைங்க, அவன் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறான். எவன் எந்த வழியில விழுவான், எவன் எந்த வழியில வீக்காக இருக்கிறான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா. எப்படி தெளிந்த புத்தின்னா பியூரா இருக்கணும். அல்லேலூயா. அந்த தண்ணியில பார்க்கும் பொழுது கலங்கலான தண்ணி வரும், சுத்தமான தண்ணீரும் இருக்கும். ஆனா அந்த கலங்கள் இல்லாத தண்ணி, சுத்தமான தண்ணி பார்க்கும் பொழுது அதுக்கு கீழே இருக்கிற மண், அதில் இருக்கிற மீன் கூட போறதெல்லாம் கூட தெரியும். அதே போல சுத்தமுள்ள தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய மைண்டை, நம்முடைய சிந்தையை திசை திருப்பி கொண்டு இருக்கிறான், அலக்களித்து கொண்டு இருக்கிறான். சில காரணங்களை காட்டி நம்முடைய சிந்தைகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறான். இதை பாரு நல்லா இருக்குது, இதை வாங்கிக்கோ நல்லா இருக்குது, இதை போட்டுக்கோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி விதவிதமான காரியங்களை காட்டிக்கொண்டு வருகிறான். அதிலையும் நாம் அடிமையாகி கொண்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாமலே நாம் அடிமையாகி கொண்டு இருக்கிறோம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் சத்ருவினுடைய அடிமை அல்ல, நான் சத்ருவினுடைய பிடியில இல்லை. நமக்கு தெரியாமலே நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் விரித்த வலையில நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். சிலர் பொய் சொல்லுவாங்க, சிலர் மற்றவங்களை குறித்து குறை சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம கிட்ட நல்லா சிரிச்சு பேசுவாங்க, ஆனா பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அவனா அவன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அதெல்லாம் நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் டேலண்ட் அப்படியே வந்துடுதுன்னு. இல்லை, சத்ருவின் பிடியில் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். சத்ருவினுடைய இந்த பிடியிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னா ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, விழித்திருக்க வேண்டுமா. இந்த தெளிந்த புத்தி வந்தாலே நாம் விழித்திருப்பதற்கு அறிகுறியா இருக்கும். அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தி இல்லைன்னு பார்த்துக்குவாங்களேன், மண்டையில் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். எதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, டபுள் மைண்டடா இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த பாம்பு பாருங்க, பாம்பு வாய் நாக்கு நீட்டும்போது வாய்க்குள்ள இருக்கும்போது அந்த நாக்கு ஒரு நாக்கா தான் இருக்குது. ஆனா வெளியே வரும்போது ரெண்டு நாக்கா ஸ்பிளிட் ஆகுது பாருங்க. ரெண்டு வார்த்தைகளை பேசக்கூடியதான நாக்கு, ரெண்டு சிந்தைகள் உடையதான மனிதன். ஒரே சிந்தையை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம மைண்ட்ல தேவையில்லாத ஹார்ட் டிஸ்க் போல தேவையில்லாத காரியங்களை ஏற்றிக்கொண்டு இருக்கிறோம். சத்ருவானவன் இந்த கடைசி நாட்களில் அநேக விதமான காரியங்களை நம்முடைய சிந்தைக்குள்ளாக குழப்பிக் கொண்டிருக்கிறான். யார் சரியா பேசுறாங்க, யார் தவறா பேசுறாங்க என்றதே நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. இவங்க ஆவியில தான் பேசுறாங்களா, இவங்க தேவனுடைய வசனத்தை தான் பேசுகிறார்களா, தேவனுடைய வசனத்தை ஆழமாக தான் பேசுகிறார்களா, இல்லை இதுதான் சத்தியமா, எங்க சபையில வேற மாதிரி சொல்லுகிறார்களே என்றதான ஒரு குழப்பமே கொண்டு வந்துடுறான். அல்லேலூயா. அதனால தான் அநேகர் அவங்களாவே பாஸ்டர் ஆயிடுறாங்க. நம்மளும் பாஸ்டர் ஆனா என்னப்பா, அவனும் பாஸ்டர் ஆகிறான், நம்மளும் ஒரு சர்ச்சை ஒன்று தொடங்கிடலாம், நம்மளும் பாஸ்டர் ஆகலான்னு சொல்லி எல்லாரும் தொடங்கிடுறாங்க. அல்லேலூயா. சத்ருவானவன் எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் விழுங்குறேன்னு சொல்லும் பொழுது நம்மள பாவத்துல போடுகிறது மாத்திரம் அல்ல, நாம ஒரு காரியத்துல ஆண்டவரை விட்டு விலக செய்கிற ஒரு காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் கிட்ட நெருங்க கூடாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கான காரியத்தை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
சிலர் சொல்லுவாங்க, ஏய் ஏசுநாதரையே சாத்தான் கூட்டிகிட்டு போயிட்டான்யா, ஏசுநாதரையே மயக்கி. ஆனால் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவியானவரால் ஏவப்பட்டு இயேசு சாத்தானால சோதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்க ஒரு இது நடக்குது, அங்க டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்ல தான் சாத்தான் சோதிக்கும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம், இயேசுவையே சாத்தான் தூக்கிட்டு போயிட்டான்ப்பா, நம்மளாம் ஏமாத்துறோம். நான்லாம் ஒரு சாதாரண மனுஷையா, நான் பொய் சொல்லக்கூடாதா, நான் ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு தவறு செஞ்சிட்டேன், இதெல்லாம் என்ன இருக்குது? ஹல்லேலூயா. சாத்தான் அதுதான் தொடர்ச்சி, அதுதான் தொடக்கம். அப்படிதான் நம்மளை ஆரம்பிக்கிறான். சிலர் கேட்டு பாருங்க, ஐயோ தம்பி நான் சிகரெட் பிடிக்கிறேன்ப்பா, எப்படி விடுறதுனே தெரில, தண்ணி அடிக்கிறது எப்படி விடுறதுனே தெரில, பொய் சொல்றது எப்படி விடுறதுனே தெரியல, இந்த கோழி மூட்டுறதுல எப்படி விடுறதுனே தெரில. ஹல்லேலூயா. இதெல்லாம் அறிகுறி, சாத்தான் கொண்டு வருகிறதான அறிகுறி. தெளிந்த புத்தியா இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அந்த தெளிவா இருங்க. நம்ம ஒன்று பேசுகிறோமா அந்த ஒன்றுத்திலே உறுதியாக இருங்க. இங்கே ஒன்று பேசிக்கிட்டு அங்கே ஒன்று பேசிக்கிட்டு இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒன்று சொல்லிட்டு சாத்தான் எவனை எவளை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இரண்டாவதாக விழித்திருங்க. ஃபர்ஸ்ட் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா, ரெண்டாவது விழித்திருக்கணும். விழித்திருக்கிறது என்று சொன்னா நைட்லாம் தூங்காம அப்படியே கண்ணை திறந்து வச்சிருக்கிறது அல்ல. ஆவியிலே விழித்திருக்க வேண்டும். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியிலே பலன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுநாதர் இரண்டாவது வருகையில வரும் பொழுது நம்மளே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது எப்படி நம்ம தெரிந்து கொள்றது? ஆண்டவர் நைட்டில் வராரு, திருடனை போல வருவேன்னு சொல்றாரு. எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? கண்ணை திறந்து வச்சுட்டே இருந்தா பார்க்க முடியுமா? ஆவியிலே விழித்திருக்க வேண்டும். ஆவியானவரோடு உள்ளதான ஐக்கியத்தில், ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த உறவிலே, ஆவியிலே நாம் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு நம்ம கனெக்ட் ஆயிட்டாலே போதும், சாத்தானுக்கு தெரிஞ்சிடும் இந்த கனெக்ஷனை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதான்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு கனெக்ஷன் ஜாயின் ஆயிட்டோம்னா அந்த கனெக்ஷன் எவ்வளவு பலமா இருக்குதுன்னு கூட சாத்தான் தெரிந்து வைத்திருக்கிறான். இந்த பலவீனத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா இவர்கள் எளிதிலே ஆண்டவரை விட்டு விலகி போவார்களா, இந்த சபையை விட்டு விலகி போவார்களா, இல்லைனா இந்த நண்பர்கள் கூட ஒரு பிரச்சனை வந்து பிரிந்து போயிடுவார்களா என்பது நன்றாக அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் அநேக விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அநேக விதமான காரியங்களை கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றான், நீ விழித்திரு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ரெண்டாவது விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. காட்டுல சிங்கம் அது கர்ச்சிச்சதுன்னா தெரிஞ்சிடும், காட்டுல ராஜா சிங்கம் வராருப்பா. அல்லேலூயா. சாத்தான் வருகிறதை அவன் காட்டணுமா? நான் வரேன், ஆக்ரோஷமா வரேன், நான் உன்னை அழிக்க போகிறேன், நான் உன்னை நாசம் பண்ண போகிறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர மாட்டான். அப்படியே சீக்கிரட்டா வருவான். இல்லையா? நண்பனை போல தான் வருவான். ஃபர்ஸ்ட் இருந்தாப்பா இந்த பச்சை தண்ணியை குடிப்பான்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஊற்றி இதை டானிக்கை கொஞ்சம் குடிப்பான்னுவான். அதுக்கப்புறம் சரக்கை ஊற்றி கொடுப்பாங்க. இப்படி தான் அநேகர் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. எப்படி இந்த பழக்கம் வந்ததுன்னே தெரிலப்பா அப்படின்வாங்க. சாத்தான் எவ்வகையிலேயும் நம்மை அழிப்பதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில போட்டு அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனோம். இவன் பாவம் செய்தவன், இவன் இந்த காரியத்தில் தவறான காரியத்தை செய்து விட்டான் என்று சொல்லி நம்மை குறித்து தவறாய் பேசும்படியாக சாத்தான்
நமக்கென்று ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இவங்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்தா இவங்க இந்த காரியத்தில் வீக்கு, இவங்க இந்த காரியத்தில் தோற்று போயிடுவாங்க, இவங்க இந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட சபைக்கு போக மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேட மாட்டாங்க, இவங்க அவங்களுடைய பாட்டில் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சத்ருவானவங்க நன்றாக தெரிந்திருக்கு. அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். எப்படா ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, ஏதாவது ஒரு வகையில் வழி விலகிறாங்களா, ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்களா, அங்கே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். அவன் சுற்றி 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 நம்மளை சுற்றி கொண்டே வருகிறான். ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான அந்த ஐக்கியத்தில் அவன் என்ன பண்றான், பொறாமை கொண்டு இருக்கிறான். ஆதி காலத்தில் பார்க்கும்போது ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் இருக்கும் பொழுதே பாம்பின் மூலமாக சர்ப்பத்தின் மூலமாக வந்ததான சாத்தான், அம்மா நீ இதை சாப்பிட்டீன்னா என்ன ஆவ, தேவர்கள் போல ஆயிடுவ, நீ நினச்சதெல்லாம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லி மயக்கி இந்த மாதிரியான காரியங்களை செய்து அது முதற்கொண்டே இந்த பாவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் தான் பாவம் செய்தவங்க, இவங்க தான் பாவம் செய்தவங்க, நான் நீதிமான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவர்களே நிறைய பேர் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்ருவானவன் அநேகருடைய காரியத்தில் அவன் வாலியன்டராக சில நன்மைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து, சில ஆசீர்வாதங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனுடைய வழியில் இழுத்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும், காசு சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் விட்டு விலகிட்டே இருப்பாங்க. முன்னாடி உள்ள காலத்துலலாம் காணிக்கையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, கேட்காமலே கொடுப்பாங்க. இப்போலாம் கேட்டாலே உதைக்கிறாங்க. ஏன் உனக்கு காணிக்கை தேவையா, காணிக்கை வாங்கினா நீ கார் வாங்கிட்டு போகிற, நீ வாட்டு பங்களா கட்டுற, நான் எங்கள் காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். லேலுவியா. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறோம். லேலுவியா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் என்ன சொல்கிறா, ஆம் என்று ஆமீன் அப்படி தான் இருக்கும். அவர் வசனம் சொல்கிறாரோ வசனம் சொல்லலையோ. லேலுவியா. இப்போலாம் நம்மளாம் வளர்ந்துட்டோம். லேலுவியா. ஆனால் சாத்தானும் என்ன பண்ணுறான், கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் உங்களிடத்தில் வருவான், தேவையில்லாத காரியத்தை சொல்லுவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், ஏய் நான் யாருடைய தெரியுமா, நான் ஆண்டவருடையவன். அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறார், எனக்குள்ள இயேசுவானவர் இருக்கிறார், எனக்குள்ள அவர் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர் எனக்காக அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு மீண்டும் எழுந்தார். அப்போ நாம சாத்தானை விட்டு விலக வேண்டும், சாத்தானின் காரியத்தில் இருந்து விலக வேண்டும். அவனுடைய சிந்தை, நம்முடைய சிந்தையை அவன் கெடுக்கும்படியாக அநேக காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த சிந்தையிலிருந்து நம்ம விலக வேண்டும், விழித்திருக்க வேண்டும், எல்லா காரியமும் செய்திருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் செய்து கொண்டே இருக்கணும்னா நம்ம ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை எப்பொழுது நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும், அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்ருவானவன் நம்மளை எளிதிலே அவன் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, நம்ம அபிஷேகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, நம்ம ஆவியில நிரம்பி செபிக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. இதே சபையை விட்டு வெளியில் போனாலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவனை பற்றி குறை சொல்றது, இவனை பற்றி குறை சொல்றது, அவன் நல்லா இல்லை, இவன் நல்லா இல்லை. லேலுவியா. ஏதாவது ஒரு காரியத்தை சத்ருவானவன் நம்முடைய வாய்களிலே கொண்டு வந்து விடுகிறான், நம்முடைய சிந்தைகளிலே கொண்டு வந்து விடுகிறான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ தெளிந்த புத்தி உள்ளவனா இருப்பா, நீ டைவர்ட் ஆயிடாத. இன்னைக்கு வசனத்தை கேட்டியா, அந்த வசனத்தின் படை நட. நான் தான் உனக்கு கட்டளைகளை கொடுத்தேனே,
இந்த கட்டளையின்படி நடையேன். பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறேனே, பொய் சொல்லாதப்பா, திருடாதப்பா, மற்றவர்களை குறித்து நீ குறை சொல்லாதப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் அநேக விதமான காரியங்களிலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் சத்ருவானவன் ரெடியா இருக்கிறான், வலையை போட்டு வச்சுட்டு இருக்கிறான். அவன் ஒன்று நம்ம பாவத்தில் விழுந்துட்டானா கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு போற மாதிரி இல்லை, இவன் முழுசா மாட்டணும், இவன் முழுசா அந்த சேத்துக்குள்ளாக மூழ்கி போகணும், இல்லைனா இவன் முழுசா இந்த பாவத்திற்குள்ளாக மூழ்கி போகணும் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. நம்ம விழித்திருக்கும் பொழுது நம்முடைய நிம்மதியை பாதுகாப்பதற்காக, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக நாம் விழித்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. மத்தேயு 25:13, மார்க் 13:35 வாசித்து பார்க்கும்போது தெரியும். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்க. இயேசு எப்போ வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னா, எப்பா நீ 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சத்ருவானவன் அவன் எப்படி வந்து உன்னை நெருக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, உன்னை எப்படி வந்து அழிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, நீ ஒரு மணி நேரம் எனக்கு ஜெபிக்க கூடாதாப்பா? நான் 2வது வருகையில் நான் எப்போ வருவேன்னு தெரியாதே, ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வருகையில் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் ரெடியா இருப்போம். ஆனா எப்போ நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறான்றதே நமக்கு தெரியாம இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இதோ நான் வாசற்படியிலிருந்து நான் தட்டுகிறேன். ஆனா நம்ம இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் இன்னும் வாசற்படியை தட்டுக்கிட்டு தான் வருவாரு. எஸ்கியூஸ் மீ பாஸ் அப்படின்னு தட்டிக்கிட்டு தான் வருவார் நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் தினந்தோறும் நம்முடைய வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம இயேசு தான் வராரான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. 2வது வருகை அது சீக்கிரமா இருக்கும். இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. இதோ நான் சீக்கிரமா வருகிறேன்னு சொன்னாரு. இந்த மேகங்கள் மத்தியில் நான் கடந்து வரப்போகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் ஆயத்தமாய் இருப்போம். சத்ருவானவன் எப்பக்கமும் நம்மளை நெருக்கினாலும் நான் ஒடுங்கி நான் போவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. சத்ருவானவன் எப்பக்கமும் என்னை நெருக்கினாலும், எந்த வியாதிகளை கொண்டு வந்தாலும், நெருக்கத்தை கொண்டு வந்தாலும், சந்தோஷத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து போட்டாலும், பணம் இல்லாமல் இருந்தாலும், கடனே வாங்கி நாங்கள் சாக கூட தருவாயில் நாங்கள் போகிற நிலைமை வந்தால் கூட நாங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். நாங்கள் ஆண்டவரை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணுமா? நம்ம விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறதான நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் என்னை பலப்படுத்துவார். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அதே காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கரம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த கரத்தை பிடிக்க மறந்து அவர்களாகவே விட்டு ஓடிடுறாங்க. ஆண்டவரே கொஞ்ச நேரம் இருங்க, நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் சீரியல் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் அந்த படத்தை மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் வரும்பொழுது அவரை விட்டுட்டு உலக வாழ்க்கையில் நாம் போயிடுறோம். உலக வாழ்க்கையில் போயிடுறோம். சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறோம். சத்ருவானுடைய சிந்தையில நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். நம்முடைய சிந்தையில தெளிந்த புத்தி இல்லை. நாம் விழித்து இருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை மறக்காமல் அவர் கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஏசாயா 49:16 சொல்லப்படுகிறார், அவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லியது, ஆகையால்
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏன் சாத்தான் உங்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி சோதனைகளை கொண்டு வரான்? ஏன் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வரான்? ஏன் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அழித்து கொண்டு இருக்கிறான்? பணம், இன்மை, கடன் பிரச்சனை, வியாதி, நெருக்கம், ஏன் இதெல்லாம் கொண்டு வருகிறான்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இரு. ஆண்டவருடைய கைக்குள்ள அடங்கி இல்லாம நம்ம கையிலேருந்து வெளியில வந்துட்டோம்னா சாத்தான் ரெடியா இருக்கிறான் பிடிக்கிறதுக்கு. இல்லையா? அவன் ரெடியா இருக்கிறான் விழுங்கிறதுக்கு. அவன் ரெடியா இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக. ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாரே, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ கலங்காத. நான் உனக்காக ஜீவனை விட்டுவேன். நான் உனக்காக இந்த பூமியில இறங்கினவன். உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனா நீ ஆண்டவரை விட்டுட்டு நீ வழி விலகி போனீனா ஆண்டவர் எப்படி உன்னை தேடி தேடி வந்துக்கிட்டே இருப்பாரா? அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாரு, மன்னித்துக்கொண்டே இருப்பாரு. இல்லை, ஆண்டவர் ஒரு பாவத்தை மன்னிப்பாரு. அதை மனப்பூர்வமாக நீ மன்னிப்பு கேட்டு நீ வந்துட்டீன்னா ஆண்டவர் உன்னை மன்னித்து விடுவார். ஆனா திருப்பியும் நீ போய் பாவத்தை பண்ணினா அவர் வரமாட்டார். நீ தான் ஆண்டவர் இடத்துல போகணும். ஒரு வாட்டி தான் ஆண்டவர் உன் இடத்துல வருகிறாரு. கிரேஸ் பீரியட் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எல்லாரும் தவறா புரிஞ்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாராம். இது என்ன கதையா இருக்கு? அல்லேலூயா. முன்னாடி இயேசு வந்து யூதராஜ சிங்கமா வருவாரு, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருவாரு, நம்மளை எல்லாம் வேட்டையாட போறாரு, அப்படி இப்படி நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் ஆட்டுக்குட்டி போல பாலகனாய் வந்தாரு, சாதாரண ஒரு மனுஷனா வந்தாரு. அவர் எல்லாரையும் பாவங்களை மன்னித்தாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களே ஏன்ட்ட வாங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்ப எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க ஆட்டுக்குட்டியை போலதான் வருவாரு. இல்ல, ஆண்டவர் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருவாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கட்டளையிடும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது வருகையிலே ஆயத்தமாயிருங்க. ஆண்டவருடைய கைக்குள்ள அடங்கி இருங்க. ஏன்னா சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். அவன் விழுங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். உங்களுடைய ஆத்துமாவை அழிப்பதற்காக ரெடியா இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையை நசிப்பதற்காக ரெடியா இருக்கிறான். உங்களுடைய வாலிப காலத்தில் கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக அநேக காரணங்களால உங்களை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நம்முடைய கையில் நான் அடங்கி இருக்கணும்ப்பா. சத்ருவானவர் ரெடியா இருக்கிறான்னு தெரியும், ஆனா எங்களால முடிய மாட்டேங்குதுப்பா. சத்ருவின் பிடியிலிருந்து எங்களால் வெளியே வர முடியல. உங்களுடைய கையிலேருந்து நாங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுறோம். எப்படியோ நான் குதிச்சுட்டேன், நான் திரும்பி மேலே வந்துடலான்னு நினச்சேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிகழ மாட்டேங்குது. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிப்பீங்களா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. நான் உங்கள் கையை விட்டு விலகி போனது ஏதோ உண்மைதான். உங்கள் கையை பிடித்து இருந்து நான் விட்டுட்டு போனது உண்மைதான். ஆனால் இப்போ என்னை சத்ருவானவன் என்னை அலக்கழித்து கொண்டு இருக்கிறான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வி, பயம், வியாதி, நெருக்கம், கஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறதே. ஆண்டவரே பா, எங்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கூக்குரல்கள் எல்லாம் நீ கேட்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இந்த பூலோகத்தில் வந்து பிறந்தீங்களேப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்களே ஆண்டவரே. அதை எல்லாவற்றையும் நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த நாட்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்து வழி நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெப குறிப்பு எதனா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு நீங்கள் இங்கே காண்பிக்கப்படுகிறதான இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். லண்டன் தேசத்திலே பார்க்கிங் என்றதான இடத்துல தமிழ் சபை நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களுக்கு ஏவப்பட்டு இருந்தது சொன்னால் சபைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா எங்களுடைய சபைக்கு வாங்க, தாங்குங்க, எங்களுக்காக செபிங்க. நாங்களும் உங்களுக்காக செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.